ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா 17/8/2024 16/9/2024 வரையான ஆவணி மாத பலன்கள் மிதுன ராசி அன்பர்கள். இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா ஆவணி 10ஆம் தேதி 26/8/2024 செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். அதே ஆவணி 10ஆம் தேதி 26/8/2024 சுக்கிர பகவான் கன்னிராசிக்கு பயிற்சி அடைகின்றார். ஆவணி 15ஆம் தேதி 31/8/2024 புதன் பகவான் சிம்மராசிக்கு பயிற்சி இப்படிப்பட்ட ஒரு ராசி பயிற்சியோடைய ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆவணி மாதம் ரிஷபராசி பார்த்தோன்னா ரிஷபராசி இருக்கக்கூடிய மிருகசீடம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தை உடைய மிதுன ராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத பலனில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் 2 கிரகங்களும் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்காங்க உங்களுக்கு. அதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அமைது உங்களுக்கு. இந்த புதன் ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அனுகூலமாக இருக்கார் உங்களுக்கு. அதனால் அதுக்கு பிறகு கொஞ்சம் மாறுறாரு. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு எந்தவித நன்மையும் எதிர்பார்க்க இயலாது. ஆனால் உங்களுக்கு சூரிய பகவான் சுக்கிர பகவான் உங்களுக்கு அருமையான நிலையில் கொடுக்க போகிறார். சூரியன் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும், சுக்கிர பகவான் இந்த வேலை வாய்ப்பின் மூலம் வருகின்ற நல்ல அதிக வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிலையில் உங்களுக்கு அமர்ந்திருக்காங்க உங்களுக்கு. அதே மாதிரி மற்ற கிரகங்களும் பற்றி நீங்கள் கவலைப்படாட்டா அந்த 2 பேரும் சப்போர்ட் பண்ண அந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானமுடைய மாதமாக அமைப்பது உங்களுக்கு. சுக்கிரன் நிலையால் உங்களுக்கு வருமானம் போதிய அளவுக்கு இருக்கும். அதனால் எந்த விதமான பிரச்சனையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த மாதம் உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு. இருந்தாலும் உங்களுக்கு சேமிப்புக்கு வாய்ப்பில்லை. வருமானம் வரப்போது வருமானத்தை அன்றைய இந்த மாதத்துக்கு தேவையான செலவுகளுக்கு சரியாக இருக்கும். சேமித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மட்டும் உங்களுக்கு குறைவாக இருக்குது உங்களுக்கு. அதனால் தேவைக்கேட்ட வருமானம் வரப்போது உங்களுக்கு. முடிஞ்சால் அதுலேயும் சேமிப்புக்கு வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க. குரு பகவான் செவ்வாயும் கொஞ்சம் விரைய செஞ்சிருப்பதால் கொஞ்சம் அந்த விவாக முயற்சியெல்லாம் வரணும் அமைப்பதான் கொஞ்சம் கஷ்டம். விவாகத்துக்கான ஒரு முயற்சி முயற்சி கொஞ்சம் தள்ளி போகலாம். அதனால் ஆவணி மாதம் நட்டாலும் அடுத்த மாதத்தில் அதுக்கான முயற்சி ஏற்படுங்க. கண்டிப்பாக தள்ளி போட்டாலும் அதனால் எந்த விதமான தடையும் கிடையாது. வருகின்ற காலங்கள் சிறப்பாக முடிய போகுது உங்களுக்கு. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். உடல் சரியில்லாமலாம் கொஞ்சம் அலுவலக சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வரக்கூடிய நிலையில் இருக்கும் போது உடல்நிலையில் எல்லாம் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய நிலையில் உங்களுக்கு இருக்க போகுது உங்களுக்கு. அதே சமயத்தில் இந்த பாக்கிய சார்ந்த சனி பகவானும் விரைச குரு செவ்வாயும் இருக்கிறதால உங்களுக்கு எதிர்பார சில செலவுகளாக இருக்கும். அதனால் எதிர்பார செலவு தான் கொஞ்சம் உங்களுடைய கையிருப்பை வைத்துக்கொள்ளுங்கள். கையிருப்பு இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த எதிர்பார செலவுகளாக சமாளிக்க முடியும். அதனால் கொஞ்சம் சேமிப்பை வைத்துக்கொள்வது நல்லது உங்களுக்கு. சில நேரங்களில் கொஞ்சம் உங்களுக்கு பண வரவும் இருக்கும், பண விரயமும் இருக்கும் உங்களுக்கு. புதிய கடன்லாம் கொஞ்சம் வாங்குவதற்கான வாய்ப்பும் ஏற்பட போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குது, நல்லது உங்களுக்கு. நெருங்கிய உறவினர்கிட்ட மட்டும் கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. வருகின்ற பணத்தை சேமிக்க முடியாது. ஆனால் வருகின்ற பணத்தை வைத்து இந்த மாதங்கள் சிறப்பாக கொண்டு செல்லலாம். குடும்பம் வரைக்கும் எங்கள் கையில் இருக்கின்ற பணத்தை கொண்டு ஒரு செலவைக்கு உணவு திடீரென்று ஏதாவது செலவுகள் எல்லாம் மருத்துவ செலவுகள் வரலாம். அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு. கடன் வாங்காமல் எந்தளவுக்கு முயற்சி பண்ணி உங்களுடைய வருமாயை வைத்து நீங்கள் முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் இதை சமாளிக்க பாருங்கள். புது கடனை வாங்குவதை தவிர்ப்பது சிறப்பு மிதுராசி அன்பர்களுக்கு. பொதுவாக இந்த உத்தியோகம்னு பார்த்து வச்சுங்களேன், இந்த ஜீவனசாந்த ராகு செஞ்சிருப்பதால் உங்களுடைய அன்றாட பணிகளில் கொஞ்சம் கவனமாக நல்லது உங்களுக்கு. உங்களுடைய வேலையில் மிக கவனமாக இருங்க. எந்த வேலையும் யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க. அந்த வேலையை உங்கள் வேலையை நீங்கள் இருந்து முடிச்சுட்டு அடுத்த கூட ஒப்படைச்சிடுவாங்க. யார்ட்டையும் நம்பி ஒப்படைக்காதீங்க. அதனால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தம் வரலாம் உங்களுக்கு. சின்ன சின்ன தவறு இருந்தாலும் அந்த தவறுக்கு உங்களை பலிக்கடை ஆக்கிடுவாங்க. உங்களுடைய அதிகாரிகள் உங்கள் மேலே கோவப்படக்கூடிய வாய்ப்பெலாம் ஏற்படும் உங்களுக்கு. அதனால் யாரையும் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீங்க. வேலை பருவம் அதிகமாக தான் செய்யும். கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய மாதம் இருக்குது உங்களுக்கு. இந்த பாக்கியஸ்தான வக்ரகையில் சனி பகவான் உள்ளதுக்கால உங்களுக்கு விரேச குரு இருக்கிறதாலையும் செவ்வாய் கூட சேர்ந்திருப்பதால் உங்களுக்கு உங்களின் வேலை பணிகள் கடுமையாக தான் இருக்க போகுது உங்களுக்கு. அதனால் கவனமாக இருங்க. நீங்கள் கடுமையாக உழைத்தாலும் மேலதிகளுடைய பாராட்டை பெற முடியாது. என்ன வேலை செஞ்சாலும் பாராட்டு அதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. அதனால் உங்கள் கடமையை செய்யுங்கள், பிரதிபலனை எதிர்பார்க்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள்.
அதனால் உங்களை மேலதிகாரிலாம் அப்படி போகிறாங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. எந்த ஒரு குற்றையும் சொல்லின்னு தான் இருப்பாங்க. அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு வர்றதுக்கான பாருங்கள். நீங்கள் அதே மாதிரி புதிய வேலை ஏதாவது நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் நேரடியாக முயற்சி பண்ணுங்கள். ஏதாவது புரோக்கர் வச்சுலாம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஏமாற்றி விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புள்ள அன்பர்கள் புரோக்கரை நம்பி பணம் கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க. எது இருந்தால் நேரடியாக போங்க, நேரடியாக பேசுங்க. அதனால் 3ஆம் நபரை நம்பி நீங்கள் செல்கின்ற போது ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுதான் ராகு பகவானுடைய நிலை. ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த தொழில் மற்றும் வியாபாரம் மட்டும் பார்த்துச்சுல்ல, சுக்கிரன் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆதரவாக இருக்காங்க. அதனால் கொஞ்சம் வியாபாரத்தில் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வார். உற்பத்திக்கேற்ற விற்பனைக்கேற்ற லாபம், அவ்வளோதான். லாஸ் ஆகாமல் எந்த வித நஷ்டமும் அடையாமல் பார்த்துக்கணுங்களே உங்களுக்கு இருக்கார் உங்களுக்கு. அதனால் சுக்கிரன் இருக்கிறதால உங்களுக்கு சந்தை போட்டிலாம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கினீங்க. விற்பனை கொஞ்சம் மந்தனையாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு நிலையான ஒரு விற்பனை இருக்காது. அதனால் கொஞ்சம் அந்த நிலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கொண்டு போகிறது. புது முயற்சிலாம் எடுக்கிறது தவிர்த்துருங்க. புதுசாக அதிக முதலீடு போடணும், நிறைய உற்பத்தி பண்ணணும், நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், நிறைய பணியாளர் போடணும், பல விஷயங்களை தயவு செய்து தவிர்த்துருங்க. இந்த மாதம் உங்களுடைய விற்பனை சுமாராக தான் இருக்கும். ஆனால் அந்த விற்பனையை பாருங்கள். அடுத்த மாதம் நம்ம வருகின்ற மாதத்தில் மீதிய முயற்சிலாம் பார்த்துக்கலானுங்க. சூரியன் சுபபலன் பெற்று இருக்கிறதால உங்களுக்கு அரசாங்க ஆதரவு கிடைக்கும். அதாவது பேங்க் லோனு கிடையாது, லோனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு முன்பணம் இல்லாமல் சரக்கு அனுப்புவதை தயவு செய்து தவிர்த்துடுங்க. எப்படியாப்பட்ட பழக்கமான நபராக இருந்தாலும் சரி, ஒரு தொகையை முன்பணம் பெற்றுக்கொண்டு உங்களுடைய பொருளை நீங்கள் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மீதி பணம் வர லேட்டானாலும் நீங்கள் உங்களால் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். அதனால் முன்பணத்தை பெற்றுக்கொண்டு படகுகளை ஏற்பதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க. அதே சமயத்தில் சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சந்தை நிலவரத்தை அறிஞ்சு சந்தை நிலத்துக்கு ஏற்ற மாதிரி பொருள் உற்பத்தி செய்வதோ, இல்லை கையிருப்பு வைப்பதோ, ஏற்றுமதி செய்வதோ, மூலப்பொருளை இறக்குமதி செய்வதோ, இதெல்லாமே சந்தை நிலவரத்தில் நடக்கின்ற காரணத்தால் சந்தை நிலத்தை கொஞ்சம் கவனிப்பது நல்லது. இந்த சந்தையில் பங்குச்சந்தையில் இருக்க அனுபவம் இதே தான். சந்தையை கவனித்து உங்களுடைய ஷேரை நீங்கள் போடுவதோ, எடுப்பதோ, வெளியிடுவதோ நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் அளவோடு வைத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. உற்பத்தியாக இருந்தாலும் சரி, ஏற்றுமதியாக இருந்தாலும் சரி, வியாபாரம் அப்படி தான் இருக்க போகுது. உங்களுக்கு நிதிகள் ஏதாவது கடனுக்கு இருந்தால் அந்த கடன் கேட்ட இடத்த கொஞ்சம் கிடைப்பதற்கான சில தடைகள் தரங்கள் ஏற்பட செய்யும். அதெல்லாம் வருகின்ற காலத்தில் சரியாயிடும். பொதுவாக அந்த மாணவர்கள்னு பார்த்திங்கன்னா அந்த ஆவணி 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான புதன் கொஞ்சம் ஆதரவாக இல்லை உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு ஆவணி 15ஆம் தேதியிலேருந்து சூப்பராக இருக்காது. இப்போ இந்த 15 நாள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கனால கொஞ்சம் நீங்கள் தான் முயற்சி எடுத்து கவனத்தை எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க. அந்த 15 தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல ஒரு அனுபவமாக இருக்கின்றதால எது படித்தாலும் மனசில் படியும். நீங்கள் எதை படிச்சுட்டு போனாலும் ஈஸியாக ஒரு கொஸ்டினை ஈஸியாக வர கொஸ்டின் மேலே வர வாய்ப்பெலாம் உண்டு. ஆனால் ரொம்ப ஒரு சுலபமாக சில ஒரு தேர்வையோ அல்லது ஒரு இன்டர்வியூ நீங்கள் இணைப்பு தேவையோ அணுகக்கூடிய முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசம் அது உங்களுக்கு பண்ணுங்க. நீங்கள் அதே சமயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கிரகங்கள சாதகமாக இருக்கிறதால நீங்கள் உங்களுடைய படிப்பில் கொஞ்சம் கவனம்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனம் போடுங்க. கவனம் போட்டாலே நல்ல ஒரு கல்வியை முடிச்சுட்டு வரலாம். நீங்கள் கூடுமான வரைக்கும் மற்ற மாணவர்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகுதை தவிர்த்துடுங்க. வெளிநாடு படிப்புலாம் வெளிநாடு போன உணவரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதுக்கான ஒரு வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. அதுக்காக வெளிநாடு சொல்லுக்கான சில ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்துச்சு, அந்த ப்ராஜெக்டை நல்லா கவனமாக செய்யுங்க. அந்த ப்ராஜெக்ட் மூலியம் உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு ஃபைனான்ஸ்லாம் கிடைக்கலாம், சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குது உங்களுக்கு. அதனால் அடுத்தவங்களை நம்பி நீங்கள் இல்லாமல் உங்களுடைய தனி நிலையில் நீங்கள் படித்து முன்னேறுங்க. சக மாணவர்களிடம் ஜாக்கிரதையாக பழகுங்க. ரொம்ப டீப்பாக யார்ட்டையும் பேசாதீங்க, பழகாதீங்க. அதனால் படிக்க தவிர எந்த விஷயத்தையும் நீங்கள் தயவுசெய்து நேரத்தை வீணாக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த ப்ராஜெக்ட் விஷயம் நல்லா கவனம் செலுத்தி பண்ணிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் மூலியம் உங்கள் நல்ல வாழ்க்கையை மாறக்கூடிய நல்ல ஒரு நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பெலாம் பிரகாசம் ஆகுது. முயற்சி எடுங்க. நல்ல அனுகூலமான நாட்கள்லாம் இருக்குது உங்களுக்கு. முயற்சி இருந்தால் கண்டிப்பாக விட்டு கிடைக்க போகுது. நல்ல ஒரு முன்னேற வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாணவ செல்வங்களை. விவசாய அன்புக்கு பார்த்தா கொஞ்சம் இந்த விரைய ஸ்தானத்தில் குரு மங்கள யோகா ஏற்படுவதால் கொஞ்சம் விளைச்சலும் வருமானம் கொஞ்சம் எதிர்பார்த்த விட கொஞ்சம் சற்று கூடுதலாக இருக்க போகுது உங்களுக்கு. விளைச்சல் அமோகமாக இருக்க போகுது விவசாயிகளுக்கு. அதனால் என்ன பயிர் செஞ்சாலும் நல்லா ஒரு அறுவடையை நீங்கள் பார்க்க போகிறீங்க விவசாயத்தில். அதனால் தைரியமாக உங்களுடைய பயிரை நீங்கள் ஆரம்பிங்க, விவசாய வேலையை ஆரம்பிங்க. வயல் பணியில் பணம் கொஞ்சம்
விரயமானாலும் அதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அறுவடைக்கும் போது உங்களுக்கு கிடச்சி உங்களுக்கு கால்நடையில் நல்ல அபிவிருத்தி கிடைக்க போது உங்களுக்கு கால்நடையால் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள். சூரியன் சூழலை பெற்றிருப்பதால் அரசாங்க சலுகையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பிரகாசமாக இருக்குது. விவசாயத்துறை அன்புகளுக்கு ஓகேங்களா? அதனால் விவசாயம் பிரமாதம் இருக்குது. உங்களுக்கு பொதுவாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குருபகவான் செவ்வாயோடு சேர்ந்து விரயஸ்தானத்துக்கு இருப்பதால் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் மனதுக்கும் குடும்பத்திலும் வரதான் செய்யும். அதை கொஞ்சம் நீங்கள் அமைதியாக விட்டுக்குள் செல்வதால் உங்களால் தவிர்க்க முடியும். சுபபலன் பெற்ற சுக்கிர பகவான் தான் கொஞ்சம் சில பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பண பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போகிறார். உங்களுக்கு குடும்ப நிர்வாகம் கொஞ்சம் சீராக இருக்க போகுது. அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் உடல்நலம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம். அதனால் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. உங்களுக்கு எந்த உடல்நிலை பாதிப்பு இருந்தால் ஒன்று போய் ஒரு மருத்துவ ஆலோசனை, மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ளுங்கள். நாளைக்கு நீங்கள் தள்ளி போடாதீங்க. ஓகேங்களா? வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் ராகு மற்றும் சனி பகவானால் கொஞ்சம் அலுவலகத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். விட்டு கொடுத்து போங்க, அமைதியாக போகாது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு அதே மாதிரி சுக்கிரனும் சூரிய பகவானும் உங்களுக்கு கூட இருந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டக்குன்னு ஒன்று தீர்த்து வைக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். அதனால் தைரியமாக உங்கள் பணியாளர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அமைப்பது பெண்களுக்கு பொதுவாகவே. உங்களுக்கு அறிவுரைன்னு பார்த்தீங்கன்னா அந்த விரயசந்த குருவும் செவ்வாய் இருக்கிறதால கொஞ்சம் இருக்கின்ற பணத்தை கொஞ்சம் எண்ணி செலவு பண்ணுங்க. தாம்பதும் செலவு பண்ணி பின்னாடி கரவாங்கக்கூடிய நிலை ஏற்படுத்தாதீங்க. கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. போதும் உங்களுக்கு அதிக உழைப்பு போட வேண்டிய ஒரு நிலை தான் ஏற்பட போது. உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல் இருந்தால் கொஞ்சம் குறைத்து கொள்வதற்கான முயற்சியை பண்ணுங்கள். நீங்கள் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கோவிலுக்கு போயிட்டு சனிக்கிழமையில் ஒரு தீபம் போட்டுவாங்க. அது போட்டு வந்தாலும் ஒரு மனதுக்கு ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு சந்தோஷம் பார்த்திங்கன்னா ஆவணி 1ஆம் தேதி இது 3ஆம் தேதி வரைக்கும், அப்புறம் 16ஆம் தேதி வரைக்கும், மீண்டும் 22 30ஆம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம். இந்த சந்திராசிரம தினங்களில் கொஞ்சம் முக்கியமான முயற்சிகளை எடுப்பதை கொஞ்சம் தள்ளி போடுங்கள். மற்றபடி இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. அதனால் இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான மாதம் தான் உங்களுக்கு. மிதுனத்துக்கு அனைத்து ராசியை விட அந்த மிதுன ராசியோட சிறப்பான ஒரு ராசி அமைந்தாலும் உங்களுடைய ஒரு முயற்சியும் வெற்றியடையக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.